ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு பல்லவனை அழைச்சிக்கிட்டு நிலா ஸ்கூட்டி ஓட்ட போயிடுவாங்க. அங்க போனோடனே உடனே நடேசன் என்ன பண்ணுவாரு, சோழன் கிட்ட உன்னை என்ன அவ புருஷனாவா நினைக்கிறா, அண்ணன் மருதனடா நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே கடுப்பாகி போன சோழன் நம்ம போய் நிலாவுக்கு வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்கணும்னு அங்க போய் பார்த்தா பல்லவன் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க வாடா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இல்லைன்னா நானே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பல்லவன் சொல்லுவாங்க. இல்லை நான் சொல்லி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு நிலாவை ஓட்ட சொல்லுவாங்க. ஓட்ட சொல்லும்போது நிலா வந்து கீழே விழுந்துருவாங்க. நிலா கீழே விழுந்தோடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்து நடேசன் கேட்பாங்க, வண்டி ஓட்டுறதுலதான் இதெல்லாம் சகஜப்பா, உளுந்து ஏந்திரிச்சாதான்ப்பா வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு. உடனே சேரன் வந்து சோழனையும் பல்லவனையும் திட்டுவார். ஏன்டா இது மாதிரி பண்றீங்க, என்னடா ஆச்சு, நிலாவை பார்த்து தானடா உங்களை அழைச்சிட்டு போயிட்டு வர சொன்னேன் அப்படின்னு. அண்ணன் நானும் தள்ளி விடலண்ணே. உடனே பல்லவன் சொல்லிடுவாங்க, சோழன் தான் தள்ளி விட்டாங்கன்னு. உடனே சொல்லனா நானும் தள்ளி விடலண்ணா, அவங்களாதான் போய் விழுந்தாங்க அப்படின்னு. நிலா சொல்லுவாங்க, நானா தானே விழுந்தேன் அப்படின்னு. பாருண்ணே நான் எங்கன்னு தள்ளி விட்டேன், நிலாவே அவங்களே விழுந்தாங்கன்னு சொல்றாங்க பாருங்கண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க தான் தள்ளி விட்டீங்கன்னு திரும்ப அப்படியே நிலா மாத்தி பேசிடுவாங்க. நான் மட்டும் தானே பல்லவனை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன், நீங்க வந்ததுனால தானே நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே சேரன் வந்து திட்டுவாரு, உன்னை யாரும் அங்க போக சொன்னது, நான் பல்லவனை தானே வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்க போக சொன்னேன். அப்புறம் நிலாவுக்கு மருந்தெல்லாம் போட்டு உள்ள போக சொல்லிடுவாங்க. சோழன் வந்து சேரன்ட்ட, அண்ணன் இனிமேல் நீ நிலா வந்து தங்கச்சியா நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா அப்படிம்பாரு. அவன் உன் அண்ணன் கூப்பிடுறதும் நீ அவளை தங்கச்சியா நினைக்கிறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. வெட்டி பையன், நீயே என் அண்ணன் கூப்பிடல, அந்த பிள்ளை என் அண்ணன் கூப்பிட்டானா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்புறம் வெளில பார்த்தா நடேசன் சிரிப்பாரு. உன்னாலதான் ஏன் நான் பாட்டுக்கு சொன்னு வீட்டுல தானே இருந்தேன், இங்க பாரு உன்னாலதான் நிலா கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி, உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க சொன்னா ஏன்டா என்னகிட்ட பாயிர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நடேசன். அப்புறம் இதை வந்து பார்த்துருவாரு பாண்டியன் ஸ்கூட்டி ஓட்டுறத. சூப்பரா ஓட்டுறீங்க, கொஞ்சம் ஆடாவை மட்டும் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிலாட்ட அட்வைஸ் பண்ணுவாரு. இல்ல பாண்டியா நான் மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்ப பரவாயில்லங்க, இன்னும் கொஞ்சம் தான் நல்லா ஓட்டி கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.